ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பம்கின் வச்சு தான் ஒரு கறி வந்து உண்டாக்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். பம்கின் என்ன பண்ணிருக்கேன், சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன் குக்கரில். அதுக்கப்புறம் குக்கரில் வெந்துச்சுன்னா ரொம்ப நல்லா மசிஞ்சதாக இருக்கும். பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, எதுவும் தூக்கி தூர போட மாட்டாங்க. பம்கின் வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது, சப்போர்ட்டிவாக இருக்கும். நான் இதில் என்ன பண்ணுறேன்னா, சின்ன வெங்காயம் பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப நல்லது. சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், தக்காளி எல்லாம் போட்டு என்ன பண்ணுறேன், வேக வைக்க போகிறேன். நல்லா வெந்து மசிகிற மாதிரி வரணும், அப்போ தான் வந்து டேஸ்ட் இதுக்கு. 4-5 விசில்லாம் கொடுத்து நல்லா வேக வச்சதுக்கப்புறம் இது ஒரு சைடு இருக்கட்டு. நான் இன்னொரு சைடில் என்ன பண்ணேன்னா, தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் இருந்தால் பச்சை மிளகாய், இல்லாட்டி சில்லி பவுடரும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா மையாக அரைச்சி வச்சுருக்கணும். இனி குக்கரில் வெந்துச்சுல்ல, இதை மூடி விசில் எடுத்துகிட்டு, ஃபஸ்ட்டு விசில் எடுக்க மறக்காதீங்க, விசில் எடுத்துடுங்க. விசில் எடுத்ததுக்கப்புறம் மூடியை திறந்துட்டு இதை அரைச்சி வச்சுருக்கோம்ல, இந்த விழுதை இதில் ஊற்றி நல்லா என்ன பண்ணணும், கிண்டி கொதிக்க விடணும். அந்த வாசனை, பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணுங்க. கொதித்து வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். பச்சை வாசனை போகலைன்னா இந்த கறிக்கு டேஸ்ட்டே இருக்காது. நல்லா பார்த்தீங்கன்னா கொதித்து எடுத்து வந்திருக்கு. இனி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை ரொம்ப நல்லது, கண்ணுக்கு பார்வைக்கு நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத் வரும், அதுக்காக தான். நான் நிறைய கருவேப்பிலை சேர்ப்பேன். கடுகு நல்லா பொட்டி அப்படியே அந்த ஒரு சத்தம் வரும் பார்த்திங்களா, அது வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் போட்டிருந்தீங்கன்னா சின்ன சின்னதாக அரிஞ்சு அதுவும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இருந்தால் அதுவும் போடுங்க, ரொம்ப நல்லது காஞ்ச மிளகா. இது வந்து கறிக்கு வந்து காஞ்ச மிளகா போடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு. பச்சை மிளகா போடாதீங்க, காஞ்ச மிளகா போடும்போது நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். பம்கின் பார்த்திங்கன்னா இதில் மெக்னீஷியம், சிங்கு, அதுக்கப்புறம் விட்டமின் ஏ, இதெல்லாம் நல்ல ஒரு மருத்துவத்தன்மை இருக்குது. இதை சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது வந்து இது பிள்ளைங்களுக்கும், சின்ன பிள்ளைங்களுக்கும் சாப்பிட்லாம். ஏன்னா பிள்ளைங்க வந்து தூர தூக்கி போட மாட்டாங்க, ஏன்னா நம்ம குக்கரில் நல்லா மசிஞ்சு வேக வச்சுருக்கோம். அது வந்து யூஸ்ஃபுல் தான். இது வந்து கேரளாவில் பார்த்திங்கன்னா இது நல்ல ஒரு டிஷ் ஆகும். இது வந்து நம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வரைக்கும் யாரெல்லாம் யூஸ் பண்ணலையோ யூஸ் பண்ணி பாருங்கள். தாளிச்சதை தான் நான் இதில் கொட்டியிருக்கேன். டெக்கரேஷனுக்கு நீங்கள் கருவேப்பிலை போடலாம் நிறைய. இது நல்ல டேஸ்ட்டாகும். சோறோடு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்டி.